கவியரங்க தலைமை முத்தமிழை முத்தமிட்டு முனைவர் பட்டம் பெற்ற அம்மையார் முத்துநகை அவர்களுக்கும், இங்கே கவியரங்கிலே பங்கேற்று செந்தமிழ் செம்மொழி தமிழ் வாழ்கவென கவி பாட வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும், சோனியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் நுழைகின்றேன். செம்மொழி தமிழ் வாழ்க, வாழ்க வாழ்கவே செம்மொழி தமிழ் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே செம்மொழி தமிழ் வாழ்கவே, வளர்க வளர்கவே வண்டமிழ் மொழி வாழ்க வளர்கவே, வளர்க வளர்கவே வண்டமிழ் மொழி வளர்கவே, எழுக எழுகவே இனமான தமிழினம் எழுகவே, எழுக எழுகவே இனமான தமிழினம் எழுகவே. இப்படித்தான் எங்கெங்க முழக்கமிட்டு என்ன பயன் கண்டோம் இங்கே, இப்படித்தான் எங்கெங்கு முழக்கமிட்டு என்ன பயன் கண்டோமடா. அமிழ்தினும் இனிதான அன்னை தமிழுக்கு, அமிழ்தினும் இனிதான அன்னை தமிழுக்கு 1008 அமைப்புகள் ஆங்காங்கே இருக்குதடா, 1008 அமைப்புகள் ஆங்காங்கே இருக்குதடா. இருந்தாலும் பயனில்லை, இடுப்பொடிந்து கிடக்குதடா, இன்பத்தமிழ் இடுப்பொடிந்து கிடக்குதடா. தாளமிட்டு வாழுகின்ற தமிழின அமைப்புகள், தாளமிட்டு வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் பலதாலே தன்மான தமிழினம் தாய் தமிழை வளர்க்காமல் தலைகுனிந்து கிடக்குதடா. தாளமிட்டு வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் பலதாலே தன்மான தமிழினம் தாய் தமிழை வளர்க்காமல் தலைகுனிந்து கிடக்குதடா. கன்னட மொழிகளை கட்டாய பாடமாக்கி, கன்னட மொழிகளை கட்டாய பாடமாக்கி பள்ளிதோறும் கற்பிக்கும் சட்டமது கர்நாடகத்தில் இருக்குதடா, கர்நாடகத்தில் உள்ளதடா. கன்னட மொழியினை கட்டாய பாடமாக்கி பள்ளிதோறும் கற்பிக்கும் சட்டமது கர்நாடகத்தில் உள்ளதடா. இன்பத்தமிழ் நாட்டில் இருந்தும் இல்லாமல் இருக்குதடா, இன்பத்தமிழ் நாட்டில் இருந்தும் இல்லாமல் இருக்குதடா. உயர்கல்வி அனைத்திலும் கன்னடமே புகுந்து விளையாடி புன்னகைக்கும் நிலை கர்நாடகத்தில் உள்ளதடா. உயர்கல்வி அனைத்திலும் கன்னடமே புகுந்து விளையாடி புன்னகைக்கும் நிலை கர்நாடகத்தில் உள்ளதடா. இருமொழி கொள்கையில் எங்கள் தமிழ்நாடு இருந்தும் இன்பத்தமிழ் இல்லையடா. அன்னை தமிழகத்தில் அந்த நிலை இல்லையடா, அவலத்தின் இல்லையடா. மலையாள மொழியினை கட்டாய பாடமாக்கி, மலையாள மொழியினை கட்டாய பாடமாக்கி பள்ளிதோறும் கற்பிக்கும் சட்டமுடு பள்ளியில் மலையாளம் பேசுவதற்கு தடையில்லா சட்டமும் கேரளத்தில் உள்ளதடா. பள்ளிதோறும் கற்பிக்கும் கட்டாய பாடம் மலையாள மொழியினை கட்டாய பாடமாக்கி பள்ளிதோறும் கற்பிக்கும் சட்டத்தோடு பள்ளியில் மலையாளம் பேசுவதற்கு தடையில்லா சட்டமும் கேரளத்தில் உள்ளதடா. ஆனால் இங்கே தமிழை கற்காமல் உயர்கல்வி கற்கின்ற அவலம் மட்டுமா? அன்னை தமிழில் பேச்சிடும் பிள்ளைக்கு அபராதம் விதிக்கும் ஆணவம் தமிழகத்தில் உள்ளதடா. அன்னை தமிழில் பேச்சிடும் பிள்ளைக்கு அபராதம் விதிக்கின்ற ஆணவமும் தமிழகத்தில் உள்ளதடா. தட்டி கேட்க எவரும் இல்லை, தமிழின ஆட்சியின் சூடம் இல்லை. தெலுங்கு மொழியை கட்டாய பாடமாக்கி பள்ளிதோறும் கற்பிக்கும் சட்டமுடு தெலுங்கு மொழியை கற்பிக்காத கூடங்கள், கல்விக்கூடங்கள் இருப்பின் 500,000 அபராதம், 6 மாதம் சிறைவாசம் ஆந்திரத்தில் உள்ளதடா. சட்டம் ஆந்திரத்தில் இருக்கு. தெலுங்கு மொழியை கற்பிக்காவிட்டால் அந்த கல்விக்கூடங்களுக்கு 50,000 அபராதமும் சிறைவாசமும் உள்ளது. தாய்மொழி தாங்கள் தெலுங்கின் வளர்ச்சிக்கு அதுதான் நல்லதாடா. தாய்மொழி தெலுங்கின் வளர்ச்சிக்கு அதுதான் நல்லதாடா. ஆந்திராவை பாருங்கடா. அன்னை தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த இழிநிலை கூறுங்கடா. அன்னை தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த இழிநிலை கூறுங்கடா. 11 ஆண்டுக்கு முன் பிறந்த தெலுங்கானா, 11 ஆண்டுக்கு முன் பிறந்த தெலுங்கானா
சட்டம் போட்டு தெலுங்கை வளர்க்குதாடா. 11 ஆண்டுக்கு முன் பிறந்த தெலுங்கானா சட்டம் போட்டு தெலுங்கை வளர்க்குதாடா. ஆண்டுகள் 69 ஆன பின்னும் மொழிவாரி மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டு 1956, அதற்கு பிறகு இன்று 69 ஆண்டுகள் ஆன பின்னும் அன்னை தமிழகத்தில் அன்பு தமிழ் அடைப்பட்டு கிடக்குதாடா. உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் அடைப்பட்டு கிடக்குது. கேட்கின்ற சிந்தனைகள் சீழ்பிடித்து கிடக்குதாடா. கேட்கின்ற சிந்தனைகள் சீழ்பிடித்து கிடக்குதாடா. வாழ்பிடித்து வாழுகின்ற வஞ்சக நெஞ்சமோ கால் பிடித்து கழுவுதாடா. கடமை எனில் நழுவுதாடா. ஏன் இந்த இனிலை சிந்திக்க வேண்டாமா செந்தமிழ் மறவர்களே? 5ஆம் வகுப்பு வரை அருந்தமிழை கட்டாய பாடமாக்கி 5ஆம் வகுப்பு வரை அருந்தமிழை கட்டாய பாடமாக்கி ஆணையிட்டு ஆண்டுகள் 26 ஆன பின்னும் ஆணையிட்டு 5ஆம் வகுப்பு வரை அருந்தமிழை கட்டாய பாடமாக்கி ஆணையிட்டு ஆண்டுகள் 26 ஆன பின்னும் தனியாரின் முறையீட்டில் தங்கத்தமிழ் தடைபட்டு கிடக்குதாடா. கலைஞர் போட்ட சட்டம் இது கண்ணீர் வடிக்குதாடா. துடைக்கத்தான் ஆள் இல்லை. 10ஆம் வகுப்பு வரை பைந்தமிழை கட்டாயமாக்கி ஆண்டுகள் 20 ஆன பின்னும் 2006 கொண்டு வரப்பட்ட சட்டம் தனியாரின் முறையீட்டில் தடைபட்டு கிடக்குதாடா. தமிழினம் தவிக்குதாடா. செம்மொழி தமிழ் வாழ்கவென செம்மாந்து நடைபோடும் சிங்க நிகர் மறவர்களே. செம்மொழி தமிழ் வாழ்கவென செம்மாந்து நடைபோடும் சிங்க நிகர் தமிழ் மறவர்களே. சீற்றமிகு மான தமிழர்களே. சிறைப்பட்ட செந்தமிழை மீட்டெடுக்கும் சிந்தனைகள் சிறகடித்து வாருங்கள். சிறைப்பட்ட செந்தமிழை மீட்டெடுக்கும் சிந்தனைகள் சிறகடித்து வாருங்கள். ஓரணியாய் சேருங்கள். உயர்தமிழை காத்திடுவோம். சிறைப்பட்ட செந்தமிழை மீட்டெடுக்கும் சிந்தனைகள் சிறகடித்து வாருங்கள். ஓரணியாய் சேருங்கள். உயர்தமிழை காத்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அதற்கு முன்னதாக மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு 69 ஆண்டுகளாகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் முழுமையாக இல்லை என்பது தான் இதனுடைய சாராம்சம். அண்டைய மாநிலங்களே திராவிட குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசுகின்ற அந்த மாநிலங்களிலே அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்தந்த மொழியை அவர்களுடைய தாய்மொழி வளர்த்தெடுக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் மிக மோசமான நிலை இருக்கிறது. 1998 கலைஞர் அவர்களால் 26 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட சட்டம் தனியார் பள்ளிகளுடைய முறையீடு காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றைய நிலையம் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கிறது. 26 ஆண்டுகள். அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் 10ஆம் வகுப்பு வரை ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பாக அங்கே நிலுவையாக இருக்கிறது. அதை இந்த நமது அரசாங்கமானது, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதனையெல்லாம் ஒரு உரிமையோடு ஒரு உண்மையான கலைஞர் மீதும் தமிழ் மீதும் பற்றுக்கொண்டவராக அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று முன்னெடுத்து அந்த தடையினை உடைத்து கட்டாய பாடமாக்கி தமிழ் மொழியினை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கவிதையினுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.